ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இன்னைக்கு இதை பற்றி பார்க்க போகிறோம்னா மல்லி வேறு போகிற எபிசோடில் என்ன இன்ட்ரெஸ்டியான சுவாரஸ்யமான விஷயம் நடக்க போகுதாங்க பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். நம்முடைய மல்லியோட சர்ப்ரைஸ் சும்மா வேறு லெவலாக முடிஞ்சிருச்சுங்க. நம்முடைய விஜய் ஹாப்பிங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா மாப்பிள்ளை உங்கள் அக்காவும் இந்த ரஞ்சிதா சேர்ந்து என்ன கிஃப்ட் வாங்கியிருக்காங்கன்றத உங்கள் கையால் ஓப்பன் பண்ணுங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. மறக்காது நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நம்மளுடைய அன்னபூர்ணியம்மா அப்படி சொல்கிறாங்கன்னா ஒரு காரணம் இருக்கும்ல. நம்முடைய விஜயுமே பார்த்தீங்கன்னா அந்த அக்கா கிஃப்ட் பெருசாக வாங்கி வச்சுருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஓப்பன் பண்ணுற நம்ம விஜய்க்கு பார்த்தீங்கன்னா கிடைச்சது என்னன்னு பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு செங்கல், சின்னதாக ஒரு செங்கல். அதை வச்சுட்டு ஒன்றும் பண்ண முடியாது. பல்லு அதை உடச்சி தூளாக்கி பல்லு மட்டும் தான் விளக்க முடியும். அந்த மாதிரி ஒரு கிஃப்டை தாங்க சர்ப்ரைஸ்ன்னு சொல்லி வச்சுருக்காங்க. நம்ம விஜய் அதை ஓப்பன் பண்ணுறப்ப பார்த்தீங்கன்னா ஒரு பதட்டம், ஒரு பயம் இருந்துச்சு பாருங்க. இந்த ரஞ்சிதாவுக்கும் இந்த ராஜேஸ்வரிக்கும் சும்மா பார்க்கவே வேற லெவலில் இருந்துச்சு தாங்க சொல்ல முடியும். அதை பார்த்தீங்கன்னா அந்த செங்கலை எடுத்தது நம்முடைய விஜய் ஷாக் ஆனதோ இல்லாத நம்முடைய மல்லியால் என்னது இது கிஃப்டில் செங்கல் இருக்குது, அப்போ இது நமக்கு வச்சு வெடியை தான் நம்ம பெரியம்மா நம்மளை காப்பாற்றி விட்டு இருக்காங்களா, நல்லதுதான் அப்படின்ற மாதிரி நம்முடைய மல்லி நினைச்சுக்கிறாங்க. இருந்தாலுமே அக்கா மேல ஏகப்பட்ட நம்பிக்கை விஜய் வச்சிருந்தாரு. கடைசியில் அவர் வச்சு நம்பிக்கை கிடைச்ச பரிசா என்ன இருந்துச்சுன்னு பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன செங்கல் மட்டும்தாங்க. ஏன்னா அவங்க கொடுத்த சர்ப்ரைஸ்லேயே ஒன்று டெய்லி அவர் டீ குடிக்கிற வேலையா வச்சிருக்காங்க. அதில் பார்த்தீங்கன்னா சும்மா பூவை போட்டு ஹாப்பி பர்த்டேன்னு கொடுத்து சர்ப்ரைஸ் பண்ணியிருந்தாங்க. இரண்டாவது சர்ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா நம்முடைய மல்லிக்கு சமைச்ச சாப்பாட்டை உப்பு மிளகாத்தூளெல்லாம் போட்டு கெடுக்குன்னு பார்த்தாங்க. ஆனால் பார்த்தீங்கன்னா நம்முடைய மல்லி கடைசி நேரத்தில் இல்லை நான் உங்கள் பர்த்டேக்காக உங்கள் அக்கா எல்லாருக்கும் சமைச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த கிரெடிட் தூக்கி இந்த ராஜேஸ்வரிக்கு கொடுத்தாங்க. அது மூலமாக நம்ம விஜய் பார்த்தீங்கன்னா இந்த ராஜேஸ்வரிக்கு பாராட்டு கிடைச்சி. இருந்தாலுமே நம்ம விஜய் கண்டுபிடிச்சிட்டு மல்லி எதுக்காக உனக்கு வர வேண்டிய கிரெடிட்டை என் அக்காவுக்காக விட்டு தந்த அப்படின்னு வந்தவங்க முன்னாடி உங்கள் அக்கா அசிங்கப்படக்கூடாதுன்னு தான் இப்படி செஞ்சேன் அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. சொல்லிட்ட அப்புறம் பார்த்தீங்கன்னா மூணாவது சர்ப்ரைஸ் தரன்ற பேரில் பார்த்தீங்கன்னா நம்முடைய மல்லியோட வாழ்க்கையே கெடுக்கணும். விஜய் எப்படியாவது இன்னைக்கு மல்லி தீட்டணும் அப்படின்ட்டு எதிர்பார்த்துருந்தாங்க. இதுக்கு இடையில பார்த்தீங்கன்னா நம்ம மல்லி ஒரு கேக் ஒன்று ஆர்டர் பண்ணியிருந்தாங்க. அந்த கேக்கில் ஃப்ராடுத்தனம் பண்ணி விஷ் யூ ஹாப்பி பர்த்டே அரவிந்தன் வர மாதிரி பண்ணி வச்சுருந்தாங்க. அதுவுமே பார்த்தீங்கன்னா நம்முடைய மல்லி பார்த்து ஷாக் ஆகிட்டு இவங்க பேசின பேச்சுக்கு அந்த கேக்கை தூக்கி குப்பை தொட்டியில் போட்டுடுறாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அவங்க வாங்கிட்டு கேக்கை தான் வெட்டணுன்ற மாதிரி சொல்லிட்டு அந்த கேக்கை வைக்கிறாங்க. அந்த கேக்கை வெட்டினதுக்கு அப்புறம் தானே விபரீதமாக ஸ்டார்ட் ஆச்சு. நம்ம அன்னபூர்ணியமா உண்மையிலே சொல்லவே தேவையில்லைங்க. அவங்க வந்தாவே சும்மா கலகலப்பும் வேற லெவலில் இருக்குங்க. நம்ம அன்னபூர்ணியமா போட்டி அந்த போதுமொன்னு கிளவி எங்கே போனான்னு தெரியல. அவளை இறக்கி விட்டாங்களான்னு இன்னும் கலகலப்பாக ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காகவும் சுவாரஸ்யமாக போகுங்க. இந்த ராஜேஸ்வரியை பார்த்தீங்கன்னா நம்முடைய மல்லியும் நம்முடைய அன்னபூர்ணியமா பார்க்குறாங்க. நம்ம விஜயம் பார்த்தீங்கன்னா எதுக்காக செங்கல் வச்சிருப்பாங்க நம்ம அக்கா அப்படின்றத யோசிக்கிறாங்க. வேற எதுக்கு எடுத்து பல்லு இழக்கிறதுக்கு தான் விஜய். நீ மல்லியை புரிஞ்சுக்கிட்ட அளவுக்கு உன் அக்கா உன்னை துளி கூட புரிஞ்சுக்கல. அதனால அந்த செங்கலை உடைச்சு நீ பல்லு தேய்ச்சிக்கோ. வரப்போற எபிசோட்ல இப்படிதான் நடக்கும். இந்த வீடியோ லைக் மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் கைஸ்.